ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா கொல்லிமலை மேல இருக்கோங்க. கொல்லிமலையில இருக்கிற அரப்பளீஸ்வரர் கோவில் பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கோம். போன வீடியோல நாம அரப்பளீஸ்வரர் கோவில், ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இதெல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இந்த வீடியோல கொல்லிமலை அரப்பளீஸ்வரர் கோவில்ல இருந்து நாமக்கல் வரைக்கும் நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல டிராவல் பண்ண போறோம். வேற லெவல்ல இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க கொல்லிமலையிலிருந்து நாமக்கல் நோக்கிய பயணத்துக்குள்ள போலாம். மக்களே, இங்க பாத்தீங்களா, மலை மேல இருந்து பலாப்பழம், வாழைத்தாரு இதெல்லாம் லக்கேஜ்ல போட்டுட்டு இருக்காங்க. மலை மேல விளையிற பழங்கள், காய்கறிகள் எல்லாத்தையும் கீழே கொண்டு போறதுக்கும் நம்ம பஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ நிறைய டூரிஸ்ட்ஸ் வருவாங்க. எவ்வளவு கார்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கு பாருங்க. பின்னாடி நம்ம கொல்லிமலைகளோட அழகான காட்சி இங்க பாருங்களா, வேற லெவல் இருக்கா. நம்ம கீழே போற வரைக்குமே செம்மையா இருக்குங்க ரூட்டு. இது செக் போஸ்ட். பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல வந்தா இங்கதான் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கணும். சரி வாங்க பஸ் போர்ட் பண்ணுவோம். இன்னொரு 5 மினிட்ஸ் எடுத்துருவாங்க. மக்களே, நம்ம கொல்லிமலையிலிருந்து நாமக்கல் போற குட்டி பஸ் எடுத்தாச்சுங்க. காட் செக்ஷன் பஸ். குட்டி பஸ்ங்கிறதுனால சீக்கிரம் கம்ப்ளீட்டா ஃபுல் ஆயிடுங்க. நிறைய டூரிஸ்ட் வராங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் வராங்க, காலேஜ் பசங்க எல்லாம் நிறைய வராங்க. சோ பஸ் எப்பவுமே ஃபுல்லா தான் இருக்கும் போல. நம்ம பக்கத்துல இருக்கிற ஒரு பிரதர் மலேசியா கரன்சி காமிச்சாரு. நம்ம பேசிட்டே இருக்க போது இங்க ஒர்க் பண்றாராம் ஆயுர்வேதிக் சென்டர்ல. அங்க நிறைய வருவாங்க இல்லையா பல நாடுகள்ல இருந்து. சோ அப்படி ஒரு கஸ்டமர் ஞாபகார்த்தமா ரிமெம்பரன்ஸ்க்காக கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்ம மலேசியா கரன்சி பாருங்களா, இது மலேசியா மன்னருங்க. சோ நம்ம பேசிக்கிட்டே இருக்கும் போது பஸ் எடுத்துட்டாங்க. சோ நாமக்கல் போறதுக்கு எப்படியும் ஒரு 2.5 to 3 hours ஆயிடுங்க. சில சமயம் 3.5 hours கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம பஸ் எல்லா போற வழியில இருக்கிற நிறைய கிராமங்கள் வழியா நின்னுதான் போகும். அதனால கொஞ்சம் டைம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மழை பெஞ்சிருக்கிறனால அங்கங்க தண்ணி நின்றுட்டு இருக்கு. ஊரே கொல்லிமலை மேல இருக்கிற எல்லா ஊர்களுமே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. மழை பெஞ்சதுனால நமக்கு அதிர்ஷ்டம் என்னன்னா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில செம்ம சூப்பரான வியூ கிடைச்சது. ஜாலியா ஆட்டம் போடுறதுக்கு நிறைய தண்ணி விழுந்துட்டு இருந்துச்சு. வேற லெவல்ல இருந்துச்சுங்க. சோ லாஸ்ட் வீடியோ நம்ம கொல்லிமலை எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோ தான் போட்டிருக்கோம். அரப்பளீஸ்வரர் கோவிலு, ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி, கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற நீரோடை எல்லாமே நம்ம சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். பார்க்காம இருந்தா கண்டிப்பா பாருங்க. ஆக்சுவலா வரும்போதும் நாம இந்த டிராவல் வீடியோ பண்ணோம். போகும்போது அதர் சைடு ஆஃப் த மலைகள் பார்த்துட்டே போலாம். அதுக்காக தான் ரிட்டர்ன் ஜேர்னியும் உங்களுக்காக விளாக் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மக்களே, கொல்லிமலை பெரிய கோவிலூர் கிராமத்தை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இங்க நிறைய ரிசார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. கோவிலை சுத்தியுமே ஒரு 4-5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்ல உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி ஸ்டே பண்றதுக்கான ரெசார்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. கவர்மெண்டே சில ரெசார்ட்ஸ் கட்டி வச்சிருக்காங்க. லாஸ்ட் வீடியோல அதோட நம்பர் எல்லாம் போட்டிருக்கேன். பார்க்காம இருந்தா பாருங்க. இன்கேஸ் கொல்லிமலை வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நம்பர் கால் பண்ணி ரூம்ஸ் புக் பண்ணிக்கோங்க. நம்ம டிக்கெட்டும் எடுத்தாச்சுங்க. அரப்பளீஸ்வரர் கோவில் இருந்து நாமக்கல் போறதுக்கு 50 rupees டிக்கெட் பிரைஸ். பஸ் எவ்வளவு ஃபுல்லா போகுது பாத்தீங்களா. வாங்க போவோம்.
மக்களே, நான் எதுக்கு வந்து ரிட்டர்ன் ஜேர்னியும் வந்து உங்களுக்காக vlog பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். வர்ற வழியில ஒரு மாதிரி வியூ இருந்துச்சுன்னா நம்ம போற வழியில அதர் சைடு ஆஃப் த வியூ வந்து செம்ம சூப்பரா இருக்குங்க. சோ நம்ம கொல்லிமலையோட அழகை வந்து ஃபுல்லா கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ரிட்டர்ன் ஜேர்னியும் எடுத்துட்டு இருக்கேன். இங்க பாத்தீங்கல்ல ஒவ்வொரு குட்டி குட்டி வீடுகள், அதை சுத்தி இருக்கிற தோட்டங்கள், இங்க ஃபுல்லா வந்து பைனாப்பிள் விளைவிச்சிருக்காங்க. அப்புறம் மேல இருக்கிற மக்கள் வந்து மலையிலேயே வந்து நெல் சாகுபடியும் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குறுமிளகு தோட்டங்களும் இருக்கு. ஃபுல்லா வந்து உள்ளுக்குள்ள பலாமரங்கள் இருக்கும். பலாமரங்கள் எல்லாம் வந்து ரோட் சைடே வந்து அப்படியே காய்ச்சி கிடக்குதுங்க. நம்ம கேரளா போகும்போது வந்து இதே மாதிரியான வைப் தான் ஃபீல் பண்ணுவோம். எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும், நிறைய எஸ்டேட்ஸ் இருக்கும், ரப்பர் தோட்டங்கள் இருக்கும், மாமரம் பலாமரம் எல்லாம் வந்து ரோடோரத்துலயே அப்படியே காய்ச்சி குலுங்கிட்டு இருக்கும். அதே வைப்ஸ் தாங்க கொல்லிமலை மேலேயும் இருக்கு. ஒவ்வொரு ஏரியாவும் கிராஸ் பண்ணும் போது அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. சோ கண்டிப்பா வந்து நீங்க நாமக்கல் சைடு வந்தா அட்லீஸ்ட் ஒரு 1 டேவாவது ஸ்பெண்ட் பண்ணி நீங்க கொல்லிமலை வந்துட்டு போங்க. நிறைய டைம் இருந்துச்சுன்னா வந்து ஒரு 2-3 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ், செம்ம நேச்சரோட இருக்கிறது தாங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் சொல்லுவேன். நீங்க என்னதான் வந்து கோவில் குளங்கள் அப்படின்னு சுத்தினாலும் இயற்கையில நமக்கு கிடைக்கிற அந்த அமைதி, ஒரு இன்பம், ஒரு மகிழ்ச்சி வந்து வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க. பாருங்க அந்த வியூஸ் எல்லாம் பாருங்க. நம்ம பள்ளத்தாக்குல இருக்கிற நெல் வயல்கள், சுத்தி இருக்கிற தோட்டங்கள், தூரத்துல தெரிய மலைச்சிகரங்கள்னு அப்படியே மனச கொள்ளை அடிக்குது நம்ம கொல்லிமலை. கொல்லிமலையை பத்தி நிறைய லெஜண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். பட் இவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட இவ்வளவு டீடைல்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. மக்களே, இப்ப நாம கொல்லிமலை மேல இருக்கிற செம்மேடு அப்படிங்கிற டவுன்ல இருக்கோங்க. கொல்லிமலை மேல பாத்தீங்கன்னா அரப்பளீஸ்வரர் கோவில் தவிர செம்மேடு தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டவுன் சென்டர் அப்படின்னு சொல்லலாம். மலை மேல இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு டவுன் ஏரியானா செம்மேடு தான். மற்ற வேலைகளுக்கு எல்லாமே அவங்க கீழே வந்தாகணும். காரவழி, சேந்தமங்கலம், நாமக்கல் மாதிரியான டவுன்ஸ்க்கு வந்தாகணும். பட் மலை மேலேயே வந்து ஒரு குட்டி டவுன் மாதிரி ஒரு ஏரியா இருக்கு. இங்க தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. ஒரு ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்க்கு தேவையான போலீஸ் ஸ்டேஷன்ஸ், பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் பார்க்ஸ், அதுக்கப்புறம் பசங்களுக்கு தேவையான இந்த ஸ்கூல் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது இது எல்லாமே வந்து நம்ம செம்மேடுல இருக்கு. கொல்லிமலை எல்லாம் வந்து இந்த கடையேழு வள்ளல்கள்ல ஒருத்தர் தானே ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. ஐ திங்க் வல்வில்லூரின்னு நினைக்கிறேன். அவரோட சிலை தான் நாம் இப்போ பார்த்தோம் இந்த ஜங்ஷன்ல. சோ இங்க இருக்கிற எல்லா ஏரியாஸ்க்குமே வந்து ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. வாழவந்தி நாடு, அந்த நாடு, இந்த நாடுன்னு. சோ ஒரே வந்து நாடுகளாக இருக்கும் மேல. செம்ம பியூட்டிஃபுல்லான வைபுங்க. ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. மேல ஃபயர் என்ஜின் எல்லாம் இருக்கு. நிறைய நம்ம ப்ராப்பரா ஒரு கீழ இருக்கிற ஊருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குமோ அது எல்லாமே வந்து கொல்லிமலை மேலேயும் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, கவர்மெண்டே வந்து ஒரு ரெசார்ட் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ கவர்மெண்ட் நடத்துற காட்டேஜ் தாங்க இது.
சோ இன்கேஸ் நீங்க கொல்லிமலை மேல வந்தீங்கன்னா செம்மேடுல இந்த காட்டேஜ்ல ஸ்டே பண்ணுங்க. பட்ஜெட்ல உங்களுக்கு நிறைய ரூம்ஸ் அவைலபிளா இருக்கும். இங்க பாருங்க, இதுதான் வந்து ரூம்ஸ் காட்டேஜஸ் இருக்கிற பில்டிங். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. நம்ம ஃபுல்லா சுத்தி வந்து தோட்டங்கள் காடுகள் தான். நீங்க சுத்தி பாக்குறதுக்கு எங்கேயும் போக வேணாம். நீங்க தங்குற இடமே வந்து சுத்தி பாக்குற இடம் மாதிரி தான் இருக்கும். ஷார்ட்ஸ்ல இப்படி எடுக்கணும். மக்களே, நம்ம கொல்லிமலையில இருக்கிற செம்மேடு அப்படிங்கிற டவுன்ல இருந்து டுவர்ட்ஸ் சோளக்காடு டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம கொல்லிமலை மேல குட்டி குட்டி டவுன்ஸ் இருக்கும்னு சொன்னோம் தெரியுமா, கிராமங்களை தவிர. சோ செம்மேடு டவுனை தாண்டி இப்ப சோளக்காடு டவுன் நோக்கி போயிட்டு இருக்கோம். சோளக்காடு தாண்டணுன்னேவே வந்து நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சிருவோம். சோ அது வரைக்குமே வந்து செம்ம கிளவுடியா இருக்குங்க. ஃபுல்லா நம்ம வரும்போதும் அப்படிதான் இருந்துச்சு. செம்ம மேகமூட்டமா நம்ம அப்படியே வந்து ஒரு சொர்க்கத்துக்குள்ள டிராவல் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப திரும்பி போகும்போதும் வந்து ஈவினிங் டைம் மறுபடியும் வந்து மிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ நம்ம சோளக்காடு ரீச் ஆயாச்சுங்க. நான் சொன்னேன்ல, செம்மேடுக்கு அப்புறம் வந்து சோளக்காடு டவுன் வரும். அந்த டவுனுக்கு அப்புறம் நாம கீழே இறங்க ஆரம்பிச்சிருவோம். கிட்டத்தட்ட 70 ஹேர்பின் பென்ஸ் வந்து நம்ம இறங்கணுங்க. வேற லெவல்ல இருக்கும். சோ இங்க பாருங்க, நம்ம சோளக்காடு நீங்க கீழே இறங்குறதுக்கு முன்னாடி, கொல்லிமேட்ல இருந்து இறங்குறதுக்கு முன்னாடி, கொல்லிமலையில இருந்து இறங்குறதுக்கு முன்னாடி இங்க நிறைய ஸ்டோர்ஸ் இருக்கும். சோளக்காட்டுல நம்ம கொல்லிமலை மேல விளையிற நிறைய ஸ்பைசஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே வாங்கிட்டு போலாம். நிறைய மூலிகை பொருட்கள் எல்லாம் கிடைக்கும்.
குருமிளகு இங்க ஃபேமஸ். நம்ம கொல்லிமலை குருமிளகு வந்து மத்த குருமிளகு வந்து மத்த குருமிளகை விட ரொம்பவே காரம் அதிகம்னு சொல்லுவாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஆத்தென்டிக்கான குருமிளகு விளையிற இடம் நம்ம கொல்லிமலை. சோ வந்தா இதெல்லாம் வாங்கிட்டு போங்க. மலை தேன் நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் லாஸ்ட் 2 வீடியோஸ்ல, பைனாப்பிள் இங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும். சோ பைனாப்பிள் எல்லாம் வாங்கிட்டு போங்க. சோ சோளக்காடுல இருந்து நாம கிளம்பியாச்சுங்க. டுவர்ட்ஸ் நாமக்கல் கீழே இறங்க ஆரம்பிக்க போறோம். இனிமேல் செம்ம சூப்பரா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் நம்ம ஃபுல் டிராவல் வகையும் பாருங்க. மக்களே, நாம மலைகள்ல டிராவல் பண்ணும்போது அப்படியே நம்ம இயற்கை அழகுல மெய் மறந்துடுவோங்க. அழகா வந்து ஜன்னல் சீட்ல உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு டேர்னிங்லயும் திரும்பும் போது நம்ம பாக்குற வியூ வந்து நம்மள அப்படியே வந்து வேற உலகத்துக்கு கொண்டு போயிடும். நம்மள மறந்து வந்து நாம வேற உலகத்துலதான் வந்து நம்ம ஆத்மா சஞ்சரிச்சிட்டு இருக்கோம். என்ன சொல்றீங்க? அதுவும் நம்ம கொல்லி ஹில்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட 70 ஹேர்பின் பென்ஸுங்க. ஒவ்வொரு இடத்துலயும் திரும்பும் போது இங்க பாருங்களேன், நம்ம பாக்குற வியூஸ் ஃபுல்லா வந்து மேகங்கள் மறைச்சிட்டு நம்ம கொல்லிமலையோட மலை சிகரங்கள் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இவ்வளவு அழகை ரசிக்கும் போது நமக்கு இசை பொங்கி வழிஞ்சிரும் இல்லையா? சோ உங்களுக்காக ஒரு சூப்பரான மெலடி சாங் வந்து என்னோட வாய்ஸ்ல அள்ளி தந்த வானம் படத்துல நம்ம வித்யாசாகர் அவர்கள் வந்து இசையமைச்ச சாங் இது. சித்ரான் ஹரியரன் பாடியிருக்காங்க. இது என்னோட குரல்ல உங்களுக்காக. சோ ஓடி போகாம கடைசி வரைக்கும் பார்க்கணும், ஓகேவா? சோ இதோ உங்களுக்காக பாடல். தோம் தோம் தித்தித்தோம் தொலைவில் இருந்தும் சந்தித்தோம். தோம் தோம் தித்தித்தோம் தொலைவில் இருந்தும் சந்தித்தோம். கண்ணால் கண்ணில் கற்பித்தோம் காதல் பாடம் ஒப்பித்தோம். கண்ணால் கண்ணில் கற்பித்தோம் காதல் பாடம் ஒப்பித்தோம். தீண்டி தீண்டி தூண்டும் விரலை திட்டிக் கொண்டே தித்தித்தோம். தோம் தோம் தித்தித்தோம் தொலைவில் இருந்தும் சந்தித்தோம். தோம் தோம் தித்தித்தோம் தொலைவில் இருந்தும் சந்தித்தோம். ஆணிலுள்ள பெண்ணை கொஞ்சம்
பெண்ணில் உள்ள ஆணை கொஞ்சம் கொஞ்ச சொல்லி கொஞ்ச சொல்லி கொஞ்ச சொல்லி ஆசித்தோம். ஆணில் உள்ள பெண்ணை கொஞ்சம் பெண்ணில் உள்ள ஆணை கொஞ்சம் கொஞ்ச சொல்லி கொஞ்ச சொல்லி கொஞ்ச சொல்லி ஆசித்தோம். கொத்தி கொத்தி பேசும் கண்ணை தித்தி திக்கி வாசித்தோம். சுற்றி சுற்றி வீசும் காற்றை நிற்கச் சொல்லி சுவாசித்தோம். உன்னை என்னை துண்டித்தோம், உயிரினில் ஒன்றாய் சந்தித்தோம். மீண்டும் மீண்டும் சீண்டும் இதழை முத்தம் செய்து தித்தித்தோம். தோம் தோம் தித்தித்தோம், தொலைவில் இருந்தும் சந்தித்தோம். தோம் தோம் தித்தித்தோம், தொலைவில் இருந்தும் சந்தித்தோம். தீயில் உள்ள நீரை கொஞ்சம் நீரில் உள்ள தீயை கொஞ்சம் சேரச் சொல்லி சேரச் சொல்லி சேரச் சொல்லி ஆசித்தோம். தீயில் உள்ள நீரை கொஞ்சம் நீரில் உள்ள தீயை கொஞ்சம் சேரச் சொல்லி சேரச் சொல்லி சேரச் சொல்லி ஆசித்தோம். ஒற்றை சொல்லை சொல்லத்தானே கோடி சொல்லை வாசித்தோம். மெல்ல பேசி மெல்ல தொட்டு மெதுவாய் வயதை சோதித்தோம். நிழலையும் திருடி நேசித்தோம், கனவினில் ஒன்றாய் யோசித்தோம். இன்னும் இன்னும் என்றே நம்மை தின்னச் சொல்லி தித்தித்தோம். தோம் தோம் தித்தித்தோம், தொலைவில் இருந்தும் சந்தித்தோம். தோம் தோம் தித்தித்தோம், தொலைவில் இருந்தும் சந்தித்தோம். கண்ணால் கண்ணில் கற்பித்தோம், காதல் பாடம் ஒப்பித்தோம். கண்ணால் கண்ணில் கற்பித்தோம், காதல் பாடம் ஒப்பித்தோம். தீண்டி தீண்டி தூண்டும் விரலை திட்டிக் கொண்டே தித்தித்தோம். தோம் தோம் தித்தித்தோம், தொலைவில் இருந்தும் சந்தித்தோம். மக்களே, எப்படி இருந்துச்சு சாங் சொல்லுங்க. யூஸ்வலா நாம வந்து இந்த மாதிரி மலை மேல போற டிராவல் vlogs எல்லாம் பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து இளையராஜா சாங்ஸ் தான் வந்து நான் உங்களுக்காக ரெண்டிஷன் பண்ணுவேன். பட் இந்த டைம் வந்து சரி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வித்யாசாகர் அவர்களோட பாடல் வந்து பாடியாச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சித்ரா ஹரிஹரன் எல்லாம் என்ன மாதிரி லெஜண்ட்ஸுங்க. அவங்க வாய்ஸ்ல இந்த சாங் கேட்கும் போது அப்படியே செம்ம சூப்பரா இருக்கும். ஒன் ஆஃப் த ஃபேவரட் மெலடிஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த சூப்பரான சாங் கேட்டுட்டே வந்து நாம ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டா இறங்கிட்டு இருக்கோங்க. இங்க பாருங்களேன், நம்ம கீழே இறங்க இறங்க அப்படியே மேகங்கள் தவழ்ந்துட்டு கீழே இருக்கிற நாமக்கல் மாவட்டத்தோட பாதியை நம்ம கொல்லிமலை மேல இருந்து பாத்திரலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. இன்னைக்கு நம்மளோட அதிர்ஷ்டம் என்னன்னா ஃபுல்லா வந்து ஃபாகியா இருக்குங்க. அதாவது ரொம்ப ஃபாகா இருந்தாலும் மலை சிகரங்கள்ல இருக்கிற வியூஸ ஃபுல்லா மறைச்சிரும். சுத்தமா வந்து மேகமே இல்லாட்டியும் வெறும் அப்படியே வந்து நம்ம மலைகளை மட்டும் பார்த்துட்டு போற மாதிரி இருக்கும். மலைகளும் மேகங்களும் முத்தமிட்டு இருக்கிற அந்த காட்சி தாங்க உண்மையிலேயே வந்து பெஸ்டான காட்சி அப்படின்னு சொல்லுவேன். நம்ம இயற்கையை ரசிக்கும் போது முக்கியமா மலைகள்ல நம்ம டிராவல் பண்ணும்போது சைட் சீயிங் எல்லாம் பார்க்கும்போது அப்பப்போ வந்து அங்கங்க மலை சிகரங்கள்ல மேகங்கள் தவழ்ந்துட்டு முத்தமிட்டுட்டு போகும்போதுதான் வந்து நமக்கு அந்த மலைகளை பார்க்கும் போதே அப்படியே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் வரும். சோ கவிதைகள் எல்லாம் நிறைய கவிஞர்களுக்கு பொங்கும், காதலர்களுக்கெல்லாம் வந்து அப்படியே செம வைபா இருக்கும், ரொமான்டிக் வைப்ஸா. சோ எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி தானே இயற்கை வந்து அந்தந்த வயசுல அந்தந்த வைப்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். சோ அந்த அளவுக்கு வந்து கொல்லிமலை செம்ம வைபா இருக்குங்க. இன்னைக்கு நான் காலையில கிளம்பும் போதே நினைச்சேன், ஆக நாம இன்னைக்கு வந்து செம்ம லக்கிப்பா, செம்ம சூப்பரா இருக்கு வெதரு, மழை மட்டும் பெய்யக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். ஏன்னா நாம ஒரு நாள் தான் ஸ்பெண்ட் பண்ண போறோம், அதுலயும் வந்து மழை வந்துருச்சுன்னா நம்ம ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். லைட்டா சாரல் மட்டும்தாங்க இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு இயற்கை வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பிளஸ் பண்ணி இருக்குன்னு தான் சொல்லணும். ஃபுல் கொல்லிமலை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம கீழே வர வரைக்குமே வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்ல. என்னங்க ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு கீழே இறங்கி ஏறுறது மட்டும்தான் கொஞ்சம் தொண்டை தண்ணி வத்திருச்சு.
ஏன்னா அது வேற வழி இல்ல. நம்ம ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியோட ஹைட் உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நம்ம கீழே கொற்ற இடத்து வரைக்கும் நம்ம இறங்கி போகணும்னா அந்த வழி ஃபுல்லா வந்து செம்ம ஸ்டீப்பா தான் இருக்கு. சோ அது இறங்கி ஏறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு மக்களே. அதர்வைஸ் வந்து கொல்லி ஹில்ஸ் வந்து செம்ம பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளவு கஷ்டப்பட்டு கீழே இறங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில நாம டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வந்து செம்ம சூப்பரா இருக்கும் மக்களே. நீங்க உங்களுக்கு திரும்பி வர்றதுக்கு மனசே இருக்காது. அவ்வளவு சூப்பரா இப்போ ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஸ்டெப்ஸ் கூட இருக்காது, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்குற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டெப்ஸ் இருக்கு, இருந்தாலுமே நமக்கு கொஞ்சம் வயசாயிருச்சுன்னு நினைக்கிறேன், அதனால இறங்கி ஏறதுக்கு கஷ்டமா இருக்கு. பட் அப்படி இல்ல, நீங்க வந்து கரெக்டா பிளான் பண்ணிட்டு வரணும். ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு கீழே போயிட்டு வர்றதுன்னா ப்ராப்பர் ரெஸ்ட், கரெக்டான டைமிங்ஸ் பார்த்துட்டு வாங்க. ஸோ சஃபிஷியன்ட் டைம் இருந்தா தான் வந்து 6 மணி ரெஸ்ட் எடுத்து மெதுவா நாம வந்தா உங்களுக்கு அவ்வளவா அலுப்பு தெரியாது. வேக வேகமா ஹரிபரியில வரணும்ட்டு கீழே வேக வேகமா போயிட்டு குளிச்சுட்டு வேக வேகமா மேல வந்துட்டு நம்ம கீழே கிளம்பணும்னு நீங்க பிளான் பண்ணிட்டு வந்தா கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகேவா? ஸோ நல்லா ஏர்லி மார்னிங் கிளம்பி வந்துடுங்க. வந்துட்டு சூப்பரா அரப்பளீஸ்வரர் கோவில்ல சாமி கும்பிட்டு கீழே போயிட்டு நீங்க ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி பார்த்துட்டு மேல வரும்போது கண்டிப்பா லைட்டா டயர்ட் ஆகிடும். டயர்ட் ஆகிறதுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு பக்கத்திலேயே ஒரு நீரோட ஓடும், அங்க போயிட்டு நீங்க சூப்பரா குளிக்கலாம். அங்க எந்த ஒரு இதுவுமே இருக்காது, பாறைகள் இருக்காது, சூப்பரா இருக்கும் குளிக்கிறதுக்கு. செம்ம கிறிஸ்டல் கிளியர் தண்ணியா இருக்கும். அது நான் லாஸ்ட் வீடியோல போட்டிருக்கேன் பாருங்க. நம்ம கீழே ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியும் ஃபுல்லா கவர் பண்ணிருக்கோம். மேல கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற நீரோட எல்லாமே வந்து டீட்டெயில்டா கவர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும் மேல வந்தா நம்ம எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுட்டுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஸ்டேக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம பஸ்ல வரும்போது நம்ம பார்த்தோம் இல்லையா, செம்மேடுலயும் நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருந்துச்சு, சோளக்காட்லயும் நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நீங்க பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு எங்க தங்கினாலுமே வந்து நீங்க நினைச்ச நேரத்துல போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். மேல வந்து நம்ம ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியை தவிர பாத்தீங்கன்னா மாசில்லா ஃபால்ஸ் அப்படின்னு எல்லாம் ஒரு ஏரியா இருக்கு. அப்புறம் ஏதோ பெரியசாமி கோவில்னு ஏதோ சொல்லுவாங்க, அந்த கோவில் இருக்கு. அதுக்கப்புறம் என்னது எட்டுக்கை பாவை அம்மனோ ஏதோ சொல்லுவாங்க. நாமக்கல் மக்கள் இருந்தா கரெக்டா சொல்லுங்க. நான் அம்மனோட பேரு வந்து மறந்துருச்சு எனக்கு. எட்டுக்கைன்னு ஆரம்பிக்கும், பட் கரெக்டா அம்மன் பேரு என்னன்னு தெரியல. கொல்லிப்பாவைன்னு ஏதோ சொல்லுவாங்க லெஜெண்டரி கதைகள் எல்லாம், பட் உண்மையான பேர் என்ன அப்படின்னு தெரியல. சோ அந்த கோவில் இதெல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸ். கொல்லிமலை மேல நிறைய விசேஷங்கள் எல்லாம் வந்து இந்த கோவில்ல தான் நிறைய நடக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம சிவபக்தி வந்து நம்ம தமிழ்நாட்டுல அதிகமாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ பௌர்ணமி பாத்தீங்கன்னா நிறைய சிவன் கோவில்ல கிரிவலம் வராங்க. அதுக்கப்புறம் பௌர்ணமி அன்னைக்கு பூஜைகள் நடக்குது. அதுக்கப்புறம் பிரதோஷங்கிற பாருங்க, பிரதோஷத்தன்னைக்கு எல்லாம் நடக்குது. ஸோ அரப்பளீஸ்வரர் கோவில்லையும் வந்து இப்போ ரெகுலரா நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. அரப்பளீஸ்வரர் கோவிலும் வந்து பழைய காலத்து கோவில். ஸோ யாரு கட்டினாங்கன்னு தெரியலங்க, அந்த ஹிஸ்டரி பத்தி எனக்கு அவ்வளவா தெரியல. மோஸ்ட்லி இது வந்து அதியமான் மன்னர்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வல்வில்லோரி, கடையேழு வள்ளல்கள் இவங்கெல்லாம் ஆட்சி செஞ்ச இடங்கிறதுனால இந்த மன்னர்கள்ல யாராவது தான் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், குறுநில மன்னர்கள். ஸோ நம்ம காப்பியங்கள்லயும் வந்து இந்த கொல்லிமலை ஆட்சி செஞ்ச கடையேழு வள்ளல்கள் பத்தி எல்லாம் வந்து நிறைய கதைகள் எல்லாம் படிச்சிருப்போம். நம்ம ஸ்கூல் டேஸ்லயும் வந்து நம்ம தமிழ் இலக்கியங்கள் படிக்கும் போது நிறைய படிச்சிருப்போம். ஸோ அந்த இடங்கள் எல்லாம் நேர்ல வந்து பார்க்கும்போது எவ்வளவு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு தெரியுமா மக்களே. சோ கண்டிப்பா வந்து நீங்க நாமக்கல் சைடு வந்தா கொல்லிமலை வர்றதுக்கு மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. நீங்க வந்து பார்த்துட்டு நம்ம வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா, இடம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்பதான் வந்து எனக்கும் வந்து ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். என்ன சொல்றீங்க?
மக்களே, நம்ம சக்சஸ்ஃபுல்லா கொல்லிமலை மேல இருந்து இறங்கியாச்சுங்க. அடிவாரம் வந்தாச்சு. அடிவாரத்துல இருக்கிற காரவள்ளி டவுனுக்கு வந்தாச்சு. நாம வரும்போது ஆக்சுவலா நமக்கு த்ரூ பஸ்ஸா இருந்தாலும் 2 பஸ் மாறினாங்க. ஏன்னா காரவள்ளி வரைக்கும் ஒரு பெரிய பஸ்ல வந்துட்டு அங்கிருந்து நம்ம காட் செக்ஷன்ல ஓடுற புது பஸ் வந்து மாறிக்கிட்டோம். ஒரே டிரைவர் அண்ட் கண்டக்டர் தான். பஸ் சம் ப்ராப்ளம்ங்கிறதுனால பெரிய பஸ்ல அடிவாரம் வந்துட்டு இங்கிருந்து மறுபடியும் குட்டி பஸ்ல போனோம். ஏன்னா இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு நம்ம காட் செக்ஷன்ல ஏறுற குட்டி பஸ். நம்ம அடிவாரத்துல எல்லா மலை அடிவாரத்திலயுமே இதே மாதிரி தாங்க இருக்கும். கீழே இறங்கணுன்னே வந்து ஃபுல்லா பாக்கு தோட்டங்களும் தென்னை மர தோட்டங்களும் இருக்கும். குறிஞ்சி மலை மேல இருக்கிற நம்ம 5 இணைகள்ல குறிஞ்சி நிலம் மலை மேல இருக்கிறது. கீழே வந்துனே மலையை ஒட்டி இருக்கிற இந்த தோப்புகள் எல்லாமே வந்து முல்லை நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவும் வந்து எவ்வளவு சூப்பரா நம்ம இலக்கியங்கள்ல டிஃபைன் பண்ணிருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து நம்ம நேர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான அழகுல நம்ம மலையில டிராவல் பண்ணும்போது ஒரு மாதிரி செம்ம வைபா இருந்துச்சு. கீழே வந்துன்னே பாத்தீங்கன்னா மலைகள் ஒட்டி இருக்கிற காடு சார்ந்த இடங்கள் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பியூட்டியா இருக்கு. சோ இந்த அழகை எல்லாம் ரசிச்சுட்டே வந்து நாம டுவர்ட்ஸ் நாமக்கல் டிராவல் ஆகிட்டு இருக்கோம். இங்க இருக்கிற கிராம பகுதிகள் எல்லாம் வந்து செம்ம ஃபெர்டைலா பச்சை பசேல்னு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. அழகழகான தோட்டங்கள் ஃபுல்லா வந்து தென்னை மர தோட்டங்களும் பாக்கு தோட்டங்களும் தான் இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு, கண்ணு கெட்டுற தூரத்து வரைக்கும். மக்களே, நம்ம கொல்லிமலை மேல இருக்கிற அரப்பளீஸ்வரர் கோவில்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மேல இருக்கிற குட்டி குட்டி டவுன்ஸ் வில்லேஜஸ் எல்லாம் தாண்டி மலைகள் எல்லாம் தாண்டி ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் தாண்டி அடிவாரத்துக்கு வந்து கீழே இருக்கிற காடுகளை எல்லாம் தாண்டி நாம சக்சஸ்ஃபுல்லா நாமக்கல் நகராட்சிக்குள்ள ரீச் ஆயாச்சுங்க. வெல்கம் டு நாமக்கல். நம்ம கீழே பாக்குறது தான் வந்து நாமக்கல் ரயில்வே ஸ்டேஷனுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான லொகேஷனா இருக்குல்ல.
நம்ம தேசிய கொடி பாருங்க பட்டுளி வீசி பறந்துட்டு இருக்கு நாமக்கல் ரயில்வே ஸ்டேஷன்ல. சோ இங்கிருந்து நம்ம நாமக்கல் டவுன்ல இருந்து சுத்தியும் பார்த்தா எங்க பார்த்தாலும் வந்து மலை குன்றுகளா தாங்க இருக்கும். சுத்தியும் வந்து கொல்லிமலை தொடர்கள், அதுக்கப்புறம் இன்னும் சின்ன சின்ன மலைகள்னு ரொம்ப அழகா இருக்கு ஊரு. சோ நம்ம அதெல்லாம் ரசிச்சு பார்த்துட்டே வந்து நாமக்கல் டவுனுக்குள்ள ரீச் ஆயாச்சு. மார்க்கெட் ஏரியாஸ் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாமக்கல் டவுனுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாமக்கல் மலைக்கோட்டை இருக்கு, கீழே ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு, அதுக்கப்புறம் நரசிம்ம சுவாமி கோவில் இருக்கு. அது என்ன ஸ்பெஷாலிட்டினா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க, இதுதான் வந்து நம்ம நாமக்கல் மலைக்கோட்டை. இது பத்தியும் வந்து நான் எக்ஸ்க்ளூசிவா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. சோ கோட்டை மேல இருக்கிற கோட்டை கொத்தளங்களும் அழகா இருக்கும். நான் நரசிம்ம சுவாமி கோவில் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அது வந்து கோவிலோட அடிவாரத்துல இந்த மலையோட ஒரு பகுதியில குடவரை கோவில் மாதிரி அமைச்சிருக்காங்க. ஆக்சுவலா வந்து நரசிம்மர் சிலை இருக்கும் இல்லையா, அந்த வழிபடுற விக்கிரகமே வந்து அந்த மலைகள்ல தான் வந்து குடைஞ்சு வடிச்சிருக்காங்க. சோ அதுதான் வந்து ஸ்பெஷாலிட்டி. நம்ம நாமகிரி மலைன்னு சொல்லுவாங்க நம்ம நாமக்கல் கோட்டை இருக்கிற மலைய. அந்த மலையோட ஒட்டினாப்படிதான் வந்து நரசிம்ம சுவாமி கோவிலும் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா ஒரு 100-200 மீட்டர்ஸ்ல நம்ம நாமக்கல் ஃபேமஸ் ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஆஞ்சநேயர் ஸ்டாச்சூஸ் இங்கதான் இருக்கு. பெரிய ஆஞ்சநேயர் சிலை நிறைய பார்த்திருப்பீங்க. நிறைய விசேஷங்கள்ல எல்லாம் வந்து நாமக்கல் ஆஞ்சநேயரை பத்தி விசேஷமா போடுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டே வந்து நம்ம நாமக்கல் ரீச் ஆயாச்சுங்க. மக்களே, நம்ம கொல்லிமலையிலிருந்து நாமக்கல் பழைய பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. செம்ம ஜேர்னியா இருந்துச்சு, சூப்பரா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அரப்பளீஸ்வரர் கோவில் இருந்து நாமக்கல் பழைய பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ஜேர்னி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் சீர்ஸ் ஃப்ரம் நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் மக்களே. See you.